அன்பானவர்களுக்கு வணக்கம். இன்றைய குழந்தைகள் 3 வகையான இயல்பூக்கங்களை கொண்டவர்கள் என்கிறார் ஜெரோம். முதலாவது ஒலி அடிப்படையில், அதாவது கேட்சலின் வழியே கற்கும் குழந்தை. இவரை வாய்விட்டு நிறைய பாராட்ட வேண்டும். காது பட வருகின்ற அனைத்தையும் இவர் கற்றுக்கொள்வார். இரண்டாவது ஒலி வழியே கற்றுக்கொள்வது. இந்த வகை குழந்தைக்கு கண்டிப்பாக கரும்பலகையில் எழுதி காட்டுவது, ஓவியமாக தீட்டுவது, கண்முன்னே நிகழ்த்தி காட்டுவது அவசியம். என்னதான் பாராட்டுரைகள் காதில் விழுந்தாலும் ஆசிரியர் கொடுக்கும் சிறிய பரிசு இவர்களை கல்வியோடும் ஆசிரியரோடும் கட்டி போட்டுவிடும். மூன்றாவது தொடு உணர்வின் வழியே கற்றல். இந்த வகை குழந்தைக்கு வகுப்பறையில் வெறுமனே சொல்வதன் மூலமும் கரும்பலகையில் எழுதுவதன் மூலமும் கற்றுக் கொடுத்துவிட முடியாது. இந்த குழந்தை எதையும் தொட்டு உணர்ந்து கற்றலின் ஊக்கம் பெறுவதால் செயல்முறை கற்றல் ஒன்றே வழி. ஆமாங்க, இன்னைக்கு வகுப்பறையில விஷுவல் லேர்னர், ஆடிட்டரி லேர்னர், கினஸ்தட்டிக் லேர்னர் அப்படின்னு 3 வகையான லேர்னர்ஸ் இருக்காங்க. ஆடிட்டரி லேர்னர்னா கேட்டு படிப்பாங்க, விஷுவல் லேர்னர் பார்த்து தான் படிப்பாங்க. ஆனா இந்த கினஸ்தட்டிக் லேர்னர் எதையுமே செஞ்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்குவாங்க. உங்க வகுப்பறையில இருக்கிற இந்த மாதிரியான மாணவர்களுக்கு சரியான முறையை தேர்ந்தெடுத்து கற்பிப்போமா? மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.